மக்களே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 7 ப்ளே பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னங்க ஆரம்பத்திலே கட்சினா இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. யாரை காணும்னு பார்த்தீங்கன்னா லிஸை தாங்க காணும். அதை தாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சொல்கிறாங்க. சரி என்னன்னு கேட்போம். நம்ம லிஸ் எங்கேயுமே இல்லை. இங்க இல்லைன்னா எங்க போயிருப்பாங்க? அந்த ப்ளூ கலர்ல தான் குதிச்சாங்க. ஒருவேளை அது உள்ளார போயிருப்பாங்களோ, எல்லாம் வெளில தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல இல்லையா? என்ன மைக், உனக்கு பைத்தியமா? ஏன் இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் இருக்காது மைக், அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. உயிரோட இருந்திருந்தா இத்தனைக்கு அவங்க நம்மளை தேடி வந்திருப்பாங்க. எனக்கு கட்டுப்பாகுது. நம்மளும் இங்க இருந்து தப்பிக்க போறது கிடையாது. என்ன ஆச்சு? ஆடா என்ன மைக் இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் பொறுமையா இரு மைக், நம்ம எதுவா இருந்தாலும் பாப்போம். ஓ வாவ் மைக், அதை பாத்தியா? டோர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. அந்த 3வது டனல்ல 3 டனலுமே ஓப்பன்ல தான் மைக் இருக்கு. ஆனா சென்டர்ல இருக்கு பாத்தியா மைக், ப்ளூ கலரு. அதுலதான் வந்து லிஸ் குதிச்சாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் போயிட்டு லிஸ காப்பாத்திட்டு தான் நான் திரும்பி வருவேன். சரி, அப்புறம் நான் டனல்குள்ள இறங்கினதோட டனல்ல மூடிடு மறக்காம. மாதேஷ் சொல்லிட்டேன் கரெக்டா. இப்ப நான் வந்து உள்ளார குதிக்கிறேன். நான் லிஸோட தான் வெளியே வருவேன். அது வரைக்கும் டனலை திறக்காத, மூடிடு. அவ்வளவுதான். ஏங்க லிஸ்ஸு உயிரோட தாங்க இருக்காங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்லைங்க. இப்போ நம்ம லிஸ்ஸை சேஃபா இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட காப்பாத்தி கொண்டு போகணும் மக்களே. அதுக்குள்ள என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ பரவாயில்ல. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒட்டச்சு எரிஞ்சிட்டு இன்னைக்கு நம்ம சேஃபா கூட்டு போகணும் மக்களே. இந்த முக்கோணம் நமக்கு தேவைப்படுது. இதை நம்ம போட்டால் தான் டோர் ஓப்பன் ஆகும். எங்கே ரூட் இருக்கு? இங்கே இருக்குங்க. அப்படி இந்த வெளில வந்தோம்னா இங்கே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சிட்டோம் மக்களே. இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு வெளில போயிட வேண்டியது தான் மக்களே. பார்த்தீங்களா மக்களே, அது நம்ம நேமெல்லாம் நோட் பண்ணும் மக்களே. இப்போ நம்ம இந்த ஏசி வண்ட்டு வழியால் போயிட்டு இந்த ஜெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்தால் நிறைய வந்து பொருள்லாம் நமக்கு இருக்குது மக்களே. இதில் நமக்கு எது யூஸ் ஆகுமோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. எம்டியாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. கபோர்டு இருக்குது, இதில் இல்லை. இப்போ நம்ம எங்கே போகலான்னா இந்த சைடில் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் மக்களே. சரி, நமக்கு இப்போ முக்கியமாக ஒரு மூளை மாதிரி ஒன்று இருக்குங்க. அது ராடோட மூளை மாதிரியே இருக்குங்க. அதை தாங்க இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்களாங்க, கிடச்சிடுச்சிங்க. இதுதாங்க அது. இது பார்த்தீங்கன்னா ராடோட மூளை மாதிரியே இருக்குங்க. அதாவது மினி ராட்ஸ் மாதிரி அப்படின்னு நான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணோம். ஆனால் உள்ளே எம்டியாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எதுமோ ஒன்று இருக்குதுங்க. பாய்சன் அதான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற பொருள் தான். பத்திரமா நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். அப்புறம் இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது போல் இருக்குதுங்க. சரி, இப்போ நம்ம ஒன்று எடுத்தோம் இந்த இடத்துல. எங்கே இதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் மக்களே. இப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு உள்ளார வந்தாச்சுங்க. இதுக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஏங்க இன்னமும் ஆகுதுங்க. ஏங்க இவங்க என்னங்க இப்பதான் இறங்குறான்? சரிங்க, ஒரு வழியா பார்த்துட்டாங்க. ப்ளீஸ், என்னால நம்பவே முடியல. இது நீங்க தானா? ஆமா மைக், நான் தான். ஆமா மைக், ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன்? நான் இங்க தனியா தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் யாரும் என்ன வந்து பார்க்கல, தேடி கண்டுபிடிக்கவும் இல்ல. எங்க மாதேஷ்? கேமராவை தானே பார்த்துட்டு இருப்பான். அதோ வரேன். ஹலோ மாதேஷ், கேமராவை பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் இங்க சேஃபா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நம்ம டீமா ஃபார்ம் பண்ணி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். மேல இருக்கிற வேலையை நீங்க 2 பேரும் பாருங்க, கீழே இருக்கிற வேலையை நாங்க 2 பேரும் பாக்குறோம். சரி சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எங்க ஐஸ்கிரீம் மண்டே எங்க வெளியே போறாங்க? இந்த டைம்ல தடியனை கிளப்பி விட்டாதாங்க சரிப்பட்டு வரும். குண்டா ஏந்துடுறா, உனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குடா. நான் சொல்றத இப்ப அப்படியே பண்ணி போய் செய்யற. என்ன மாதிரி நிலைமையில எங்க இருக்கும்? நீ சொகுசா படுத்து தூங்குறியாடா? நான் சொல்றத கேளு. கீழே யாராடு இருப்பான், அவன் வேன்ல போயிட்டு நீ ஏறிக்கோ. சொல்றத முழுசா கேளுடா, நீ படுன்னு போகாதடா. ராட போயிட்டு இருக்கான். இப்ப நிக்கிறப்ப கரெக்டா நம்ம டைம் பார்த்து ஏறணும். நில்றா நில்றா. அவ்வளோதான். அவ்வளோதான், ஏறியாச்சு.
என்ன இடம் இது? ஏற்கனவே நான் வந்த மாதிரியே இருக்கு. இருங்க பாப்போம். இல்லையே, இது ஏற்கனவே நான் பார்த்த மாதிரியே இருக்கு. என்னால நம்ப முடியல. பாப்போம். இந்த இடமா? இது எங்க போனாலும் குறுக்கால வருவானே. பரவாயில்ல, எனக்கு மாதேஷா இருந்தானா எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் தாங்க இந்த இடத்த பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. பார்க்க வரைக்கும் தான் செஞ்சேன். சரி பாப்போம். இங்க ஒரு சாவி இருக்கு. இந்த சாவியை நம்ம எடுத்துப்போம். இங்க என்ன இருக்கு? பேரிகார்ட்லாம் இருக்கு. இங்க ஒரு பொட்டி இருக்கு. இங்க வைக்கணுமா சாவியை? வச்சாச்சு. இப்ப இங்க நம்ம ராடு இருக்கான். ஐயோ, நம்ம இந்த சைட போக கூடாது. இவனை போய் எப்படியாவது போக்கணுமே. என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. வச்சாச்சு. இப்ப ராடு பையன் வந்தானா அவனால இதுக்கப்புறம் வரவே முடியாது. வாடா. அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன இருக்கு? ஸ்டிக்கர் இருக்கு. இது நமக்கு தேவை. அப்படி நம்ம இதை எடுத்துக்கிட்டு பொறுமையா போய்கிட்டே இருப்போம். அப்படியே நம்ம வேனுக்கு போயிட்டு அடுத்ததான் நம்ம ஸ்டாலுக்கு போவோம். இது எனக்கு மாதேஷ் தான் இது எனக்கு ரீசெண்டா சொன்னான். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி இது எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு வேற எனக்கு தெரியாது. இப்ப நம்ம இங்க வந்து இதை இப்ப நம்ம தட்டி விட்டு அதுல உள்ளதை நம்ம இப்ப கீழே எடுக்கணும். அது வரைக்கும் இந்த ஐஸ் குச்சி மண்டையை நம்மள பார்க்காம இருக்கணும். நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமா வந்து இந்த ஜாக்கை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வேன்ல போட்டுக்கிட்டு இதை தட்டி விட்டதை இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு போகுவோம். அவன் பார்க்க கூடாது. அவ்வளவுதான். இங்க ஒரு சாவி இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு பொறுமையா நம்ம வந்து 2வது சாவியை இதுல போட்டாச்சு. வேகமா போகணும். ஏன்னா வீடியோ இல்லைன்னா லென்த்தா போயிடும். சரி, இப்ப நம்ம அடுத்ததா வந்து இன்னும் ஒரு சாவி நமக்கு வேணும். ஐயோ, அதுக்குள்ள இந்த ஐஸ் குச்சி மண்டைய வேற பார்த்துட்டான். இப்ப நம்ம எங்கேயாவது போய் நம்ம பதுங்கணுமே. அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்படியே ஐயோ, இன்னும் கொஞ்சம் இருந்தா பிடிச்சிருப்போம். எனக்கு வேற சுத்தமா வராதே. இப்ப நம்ம எங்கேயாச்சும் போனோம். இந்த ஜாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப தேவை. இப்ப அப்படியே இந்த காருக்கு கீழே இப்ப நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி இவனை நம்ம டைவர்ட் பண்ணணும். இல்லைன்னா குறுக்கால வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இவனை நம்ம இப்படி வர வச்சிட்டோம்னா இவன் இவன் இங்க வர்றதுக்குள்ள நம்ம இந்த காரை தூக்கி சாவியை எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த காரை நம்ம தூக்கியாச்சு. கீழே சாவி இருக்கு பார்த்தாச்சு. எடுறா. அவ்வளவுதான். ஓடு ஓடு ஓடு. அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படியும் அவங்க கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். இப்ப அப்படியே நம்ம இந்த இடத்துல சாவியை நம்ம போட்டு இல்ல முக்கியமா ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கணும். இது எடுக்கதான் நம்ம இங்க வந்தோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம எடுத்தாச்சு. இப்ப அதே மாதிரி நம்ம வேனுக்கு போயிடுவோம். அடடா, என்ன கஷ்டமா இருக்கு. இப்ப புரியுது மாதேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாத்துனான்னு. பரவாயில்ல. இப்ப நம்ம திரும்ப ஃபேக்டரிக்கே நம்ம போயிடுவோம். உள்ள வந்தாச்சு. இப்ப அதே போல இப்ப நம்ம உள்ளார போனதுக்கு அப்புறம் நம்மளாலையும் முடியும். ஓரளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்தாச்சு. வந்தது இன்ஃபர்மேஷன் பண்ண சொன்னானே மாதேஷ், நான் இங்கதான் இருக்கேன் பாரு. கையில ஹார்ட் டிஸ்க் இருக்கு. டோரை ஓபன் பண்ண, நான் உள்ள போடுறேன். உள்ளார போட்டேன். இப்போ இது உன்கிட்ட வந்திருக்கோம், நீ எடுத்துக்கோ. ஐஸ்கிரீம் கேக். வாவ், வெரி டேஸ்டி ஐஸ்கிரீம் கேக். எனக்கா? வாவ், நைஸ். வாவ், வெரி டேஸ்டி. வாவ், சூப்பரா இருக்குங்க. மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்மளோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கணும். ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரோட கேரக்டரில் ப்ளே பண்ணுறோன்றதை சொல்கிறோம். நம்ம லிஸா தாங்க ப்ளே பண்ணுறோம். இப்போ நம்ம டோரை திறந்துட்டு வெளியே போய் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு வந்துடுமாங்க. அவ்வளோதான். டோர் கிட்ட வந்தாச்சு. ஓப்பன் ஆகி வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறதுங்கன்னா இங்கே இத்தனை ரூம் இருக்குது. எங்கே ராடுங்க, மினி ராடு. இதுங்க கிட்ட நம்ம மாட்டிக்கவே கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இது வந்து அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு டோரை வந்து ஓப்பன் பண்ணோங்க. இது பார்த்திங்கன்னா லெவலப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இது லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைக்கு கிட்ட தாங்க இதை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைக்கு கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே மைக்காக மாறணுங்க. அவ்வளோதான், வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வேலையை நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோமாங்க. அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு கெமிக்கல்ஸு, இது பாட்டில்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம இந்த சைடில் வந்து இங்கே தான் ஒரு ரூட்டு போகும் பார்த்தேன். எங்கே இது ஒரு டோர் இருக்குது. எங்கே உள்ளேருந்து ஒரு மினி ராடு வெளியே வருது. நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போவோம். எங்கே போயிடுச்சா? இந்த இடத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டு
இது இந்த இடத்துக்குள்ள நமக்கு நிறைய பொருள்லாம் கிடைக்கும். கீழே கிடக்குது பாருங்க. எங்க? ரைட்டு கிடைச்சிடுச்சு. பன்னெண்ட போலாமா? ராடு வந்துருவானா? பார்த்துப்போம். ஐயையோ! என்னங்க இது வேறங்க. ஒண்ணு இதுதாங்க சுத்திக்கிட்டே இருக்குங்க. இப்ப போட்ட சத்துக்கு எப்படியோ இங்க ராடு வருவான். நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் வேக வேகமா போய் கான்ஃபிடன்ஸ் ஆளுக்கு வந்துருவோங்க. அவ்வளோதாங்க. இப்ப நம்ம மைக்காயிப்போங்க. இப்ப அவனா இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைய இப்ப நம்ம போய் வேகமா செஞ்சுருவோங்க. அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ராடு போயிடுவான்னு நெனைக்கிறேன். சரி பார்த்துப்போம். இப்ப நம்ம ஒரு ஒரு ரூமா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு வருவோம் மக்களே. அ இப்ப நம்ம முக்கியமா நம்ம இந்த இடத்துல கன்னு நம்ம ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம மேலேருந்து கீழ குதிச்சதுல பார்த்தீங்கன்னா, கன்னு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தாங்க இந்த இடம் நமக்கு தெரியும். சரி பார்ப்போம். இங்க ஒரு லிக்விட் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இது நமக்கு தேவை. இத நம்ம பத்திரமா நம்ம எடுத்துக்கிட்டு, இந்த இடத்துல நம்ம போட்டு வச்சுப்போம். இப்போ வெப்பன நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் எடுக்க வேண்டிய வேலைலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ அந்த சைடுல ராடு போயிருப்பான்ட்டு நான் நெனைக்கிறேன். பார்ப்போம். வெப்பன் வந்து இங்க இருக்கு. இதையும் நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துருவோமே. ஏன் இதையும் நம்ம இன்னொரு டைம்ல வச்சுக்கிட்டு, இத நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துருவோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கிட்டக்க ஓரளவு வந்தாச்சு. சரிங்க. இப்ப நம்ம அப்படியே கன்ன வச்சுட்டு, இந்த கெமிக்கலையும் எடுத்து நம்ம அப்படியே ரெடியா வச்சுட்டு, சரிங்க. இப்ப நம்ம நேரா கான்ஃபிடன்ஸ் ரூமுக்கு போயிட்டு, இப்ப நம்ம லிஸ்ஸா மாறிப்போங்க. இப்ப அந்த சைட்லேருந்து செய்ய வேண்டிய வேலைலாம் பேலன்ஸ் இருக்குதுங்க. அத அப்ப நம்ம முடிச்சிட்டோம்னா, வேலை நமக்கு முடிஞ்சிருங்க. இப்ப நம்ம லிஸ்ஸா மாறி அப்படியே நம்ம வெளியில போயிடலாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா, ரூட் கிளியரா தாங்க இருக்கு. அதுவரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க. யாரும் குறுக்க வந்துறக்கூடாதுங்க அவ்வளோதான். இந்த ராடு தான் எங்கேயாச்சும் பதுங்கி பதுங்கி இருந்து வந்துருவான். சரி பார்த்துக்கலாம். இங்க இந்த பாட்டில் இருக்கு. இத நம்ம பத்திரமா இந்த இடத்துல போட்டு வச்சுப்போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் கிடைக்கல. பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. இது உள்ள எதுவும் வச்சிருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. ஆ இங்க நமக்கு இது கிடைச்சிருச்சுங்க. இத வச்சு தாங்க நம்ம அத எடுக்கணுங்க. அந்த லிக்விட பார்த்தீங்கன்னா, இதில வச்சு தான் எடுக்கணும். இத நம்ம பத்திரமா நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுப்போங்க. இப்ப நமக்கு கன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த லிக்விட எடுத்துடலாங்க. அதுக்கு நம்ம அ கன்னுக்கு தேவையான பொருள நம்ம கண்டுபிடிக்க போயிடலாங்க. அ ஸ்பாட் கிளியரா தான் இருக்கு. இதுவரைக்கும் யாரும் வரல. அ இப்ப நம்ம இந்த சைட்ல வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த டோர் நம்ம பார்க்கலல்ல? ஆமா. இந்த டோர் இன்னும் பார்க்கல. பார்ப்போம். இதில எதுவுமே இல்ல. கப்போர்ட் இருக்கு. ஆனா அதுலயும் எதுவுமே இல்ல. ம். இந்தாங்க இது ஒண்ணுமே குடுக்காம வச்சிருக்கானோ? இல்ல ஒண்ணும் புரியலையே! இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இதுலயும் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த அளவு சேஃபா வச்சிருக்கானோ? சரி இப்ப நம்ம வேக வேகமா போயிட்டு எல்லா இடத்தையும் அப்படியே நம்ம ஒரு செகண்ட் பார்ப்போம். உள்ள பார்த்தீங்களாங்க மினி ராடு போகுது. மினி ராடா? ராடா? எனக்கு சரியா தெரியலங்க. மினி ராடு தாங்க. பிரச்சனை இல்ல. அப்படியே நம்ம பொறுமையா என்னாண்ட சைடு வந்து வேற ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இங்க தாங்க போகுது. இந்த ரூம் தான் அப்பதான் பார்த்தோமே. அடுத்து ம் இல்ல. நானும் நல்லா தான் தேடி பார்க்குறேன். ஆனா எனக்கு சுத்தமா தெரியலையே. எந்த பொருளுமே இங்க இல்ல. எப்படிலாம் இடத்த வச்சிருக்கானோ பார்த்தீங்களாங்க. ஏதாச்சும் ஒரு ரூம்ல போட்டு வச்சுக்கிட்டு, ஆனா எம்ப்டியா ஒரு 2 ரூம் விட்டுருவாங்க. ஐய்யய்யோ! மினி ராடு வேற பார்த்துருச்சுங்க. இப்போ ஐய்யய்யோ! ராடு வராங்க. ஐய்யய்யோ! இந்த நேரம் பார்த்து வேற மினி ராடு பழி வாங்குதே! ஓடு, ஓடு, ஓடு. ஓடு, ஓடு. அவ்வளோதாங்க. ஒரே நம்ம சேஃபா கான்ஃபிடன்ஸ் ஆளுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சேஃபா வந்தாச்சுங்க. இந்தாங்க கீழ என்னமோ இருக்கு. ஏங்க இத நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துட்டு வந்தோமே அதானங்க இது? பார்க்கவே இல்லங்க. ஏங்க இருங்க நம்ம அப்படியே அண்ணாண்ட போயிட்டு, இந்த இத நம்ம எடுத்து கீழ போட்டு, இப்ப நம்ம அப்படியே அண்ணாண்ட போயிட்டு, அந்த பாக்ஸையும் நம்ம அப்படியே இதில வச்சுட்டு திரும்ப நம்ம மாறிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்ப வந்து கன்னுக்கான வேலைய நம்ம போயிட்டு சீக்கிரமா முடிச்சுருவோங்க. ஏன்னா கன் இருந்தா தாங்க நம்மளால சீக்கிரமா மூவ் பண்ண முடியும். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்ன நம்ம போய் பார்ப்போங்க. எங்க இந்த வழி தானே? இல்ல இங்க தான் வந்தோம். இந்த வழி தாங்க. ஆமாங்க. நம்ம இந்த வழில தாங்க போணும். ஏன்னா இது கன்னுக்கான வேலை இல்லங்க. இது வந்து நம்ம ஒரு மினி ராட நம்ம தயாரிக்கணுங்க. அதுக்கான வேலைங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்து எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. சரி விடுங்க. ஒரு டைம் தான் மிஸ்டேக் ஆச்சு. பார்த்துக்கலாம். இப்ப நம்ம மினி ராட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல ஒரு சின்னதா நம்ம ராடோட ஒரு பேக் ஸ்டோரிய ஒண்ணு பார்த்துட்டு வந்துருவோமாங்க? பார்ப்போங்க. அதாவது ராடு பொறக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈவில் நன்னுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா, அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறந்துடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, ராடு வந்து பொறந்தான். ஆனா, அவன் வந்து பாயா பொறந்துட்டான். அதனால வந்து ஈவில் நன் பார்க்குறப்பலாம் வந்து அவங்க பொண்ணு பார்க்குற மாரி தான் வந்து இருக்கு. அதனால வந்து அவன வந்து ஒரு பொண்ணா மாத்தணுன்றதுக்காக மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, அவங்க கேங்ல இருக்கிறவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமா புடிக்கல. அதனால ஜோசப் சுலிவன்னு ஒரு ராடோட அப்பா பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த இது தாங்க முடியாம தான் ஈவில் நன் பிளான் பண்ணி
ஜோசப் கொரோனினை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ராத்துக்கு ஈவில் நன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கங்க. 30 வருஷம் ஆனாலும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் வந்து ஜோசப் சுல்லிவன் வந்து ராடை கூட்டு போனதுனால இவங்கள தாங்கிக்க முடியாமல் வெளியில் போயிட்டாங்கங்க. அதனால் வந்து ஆபத்தில் இருந்து தாங்க ஈவில் நன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக ஆனாங்க. இப்போ புரிஞ்சுதாங்க? சரிங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த ஒரு இடமா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க. இந்த ட்ராவில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இதில் எதுவுமே இல்லைங்க. சரின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ஸாக அப்படியே மாறிடுவோமாங்கன்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுதுங்க. ஆனால் இதுக்கு நமக்கு கன்று முக்கியமாக நமக்கு வேணும். அதனால் நம்ம லிஸ்ஸாக மாறிட்டு அதை முக்கியமாக எடுக்க வேண்டிய பொருளை இப்போ நம்ம எடுத்துட்டோம்னாங்க கன்னுக்கு நமக்கு கிடச்சிருங்க. அது வரைக்கும் இப்போ நம்ம போயிட்டு எடுக்க வேண்டிய பொருள் பத்திரமா போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோமுங்க. ராடு அது வரைக்கும் வராமல் இருந்தான்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் ஆளாளுன்னு அலைய விட்ருவாங்க. சரி, இங்கே என்னமோ ஒயர் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எதுக்குன்னே தெரில. ஆனால் பார்த்த ரூமுக்கு தாங்க நம்ம வந்துட்டு போகிறோம். நம்மள ஒரு புது ஏங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களாங்க. நான் அப்பயே நினச்சேங்க இவ்வளோ பெரிய ரூமில் ஒன்றும் இல்லாமல் இருக்காதேன்ட்டு. சரிங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பூமர் கிடச்சிருச்சுங்க. இந்த பூமர் நமக்கு முக்கியமாக வேணுங்க. ஏங்க அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அப்படி நம்ம மைக்கா மாதிரி இந்த பூமரை எடுத்துக்கிட்டு போவோங்க. இது கன்னுக்கு நமக்கு முக்கியமாக தேவை. அவ்வளோதான், கன்னுக்கு வேலையை இங்கே முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம நேராக கன்று இருக்கிற இடத்துக்கு போயிடுவோங்க. அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு. அவ்வளோதான், கன்னை அப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. பக்காவாக ஆயிடுச்சுங்க கன்று. 3 புல்லட்டு நமக்காக கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே ஒன்று தெரியுங்க. அதை இப்போ நம்ம ஷூட் பண்ணுங்க. அப்போ தான் லிக்விட் எல்லாம் கீழே வருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு அந்த ட்ராப் பண்ணுறதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோமாங்க. அது பேர் வேற சரியாக தெரியலங்க. இதோ கீழே கிடக்குங்க. இப்போ எடுத்துடலாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஐயோ ஏங்க இப்போ தேவலாமல் ஒன்று இங்கே வந்துட்டானுங்க. சரி, இப்போ அப்படியே நம்ம கன்னை வச்சுட்டுனாண்ட வந்துட்டு அந்த கன்னை இப்போ நம்ம எடுத்து அப்படியே நம்ம வெளியில் போயிட்டு இங்கே ஒரு முக்கியமாக ஒரு வேலை பண்ண வேண்டி இருக்குது. அதை இப்போ நம்ம கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க. அப்படியே நம்ம இந்த வழியில் அப்படியே போனோம்னாங்க அது ஒரு ஸ்ட்ரைட்டாக லைட் எரியுதாங்க. அதை அப்போ நம்ம ஒரு ஷூட் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம பொறுமையாக கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு போயிடலாங்க. எங்க ராடு போகிறான் பார்த்தீங்களாங்க. அப்படி நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சேஃபாக நம்ம உள்ளார வந்தாச்சு. இப்போ நம்ம கன்னை அப்படியே வச்சுட்டு அண்ணாண்ட சைடு மாறிக்கிட்டு இப்போ அப்படியே கன்னையும் நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம அண்ணாண்ட சைடு வந்துடுவோங்க. இப்போ நம்ம ஜீவனுக்கும் இப்போ நம்ம அப்படியே என்னென்ன வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை இப்போ நம்ம முடிச்சே வந்து ஆகணுங்க. அப்போ நம்ம வெளியே கிளம்பியாச்சு. அந்த லிக்விடை இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களாங்க, இந்த லிக்விடு தாங்க நமக்கு முக்கியமாக வேணும். இப்போ இந்த லிக்விடை எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதோ பார்ப்போங்க. உள்ளே வந்தாச்சு. எங்கே அவ்வளோதாங்க. விளையாண்டு வர ரொம்ப நாளாவதா ஒரு சரியாக புரியவே மாட்டேங்குதுங்க. மறந்து போகுதுங்க. அட என்னங்க, நான் வேறு அதுக்குள்ளே இப்படியே வெளியில் வந்துட்டேன். பிப்பட்டை வேறு எடுக்காமல் வந்துட்டேனே. ஐயோ, சரி ரைட்டு. அப்படியே இப்போ நம்ம போயிட்டு வெளில வந்ததுக்கு நம்ம ஒரு வேலையை முடிச்சுப்போம். ஐயோ, வெளில வரணும்னு பார்த்தா தான் எல்லாம் டைம் பார்த்து வருது. நல்ல வேலை மினிராடு இன்னும் நம்மளை பார்க்கல. பார்த்துருந்தா என்ன ஆகுறது. சரி, இப்போ நம்ம எங்கே போகலாமா வேணாமா. ஐயோ, இவர் இங்கே தான் வருது. அப்படியே பொறுமையாக அவ்வளோதான். ஓரளவு கிட்ட வந்தாச்சு. அப்படி இப்போ இந்த ரூமில் அப்படியே பார்க்கணுங்க. இங்கே ஒரு பாட்டில் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இங்கே ஒரு கெமிக்கல் நமக்கு வந்தது கிடச்சிருச்சு. ஐயோ, ஓடு. அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சுங்க. இது நம்ம முக்கியமாக இங்கே ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல அப்படியே நம்ம போட்டு வச்சுப்போங்க. இப்போ அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே போடுவோமாங்க. அவ்வளோதான். அப்படியே இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் போட்டுருவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க ராடு வர மாதிரி தான் எனக்கு சவுண்டு கேட்குது. அவன் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும். இல்லைன்னா மொத்தமாக ராட்டை மாட்டிப்போம். சரி, ஐயோ இங்கே தாங்க நிற்கிறாங்க வர. அப்படியே இந்த பாட்டிலை போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து கான்ஃபிடென்ஸ் ரூமுக்குள்ளே போய் சேஃப் ஆகிப்போங்க. அவ்வளோதாங்க. உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பிப்பட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. வெளிலன்ட்டானா இப்போ வெளியில் போகலாமா. அவ்வளோதான், ஓரளவு வந்தாச்சு. யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வந்தாச்சு. ராடு வேறு இங்கே தான் போகுது, மினி ராடு. அதை நம்ம அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த சைடில் போயிடுவோங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பிப்பட்டை அடிக்கணுங்க. அவ்வளோதாங்க, ஓரளவு நம்ம அடித்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த கெமிக்கல் இருக்குது இல்லைங்க, அப்படியே நம்ம கொஞ்சமாக அப்படியே வச்சு விட்ருவோங்க. இப்போ இந்த பிப்பட் வேறு நமக்கு
என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம். ஆ ஆ இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆயிடுங்க. இதில ஒரு எலி இருக்குங்க. அந்த எலிய நம்ம காப்பாத்தி விடணுங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம உள்ளார சேஃபா வந்தாச்சு. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பிப்பட்ட இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம மைக்கா மாறிப்போங்க. ஏன்னா, இது மூலமா நம்ம இன்னொரு கெமிக்கல் எடுத்து ரோபோவ நம்ம செஞ்சோம்லங்க, மினி ராட். அத இப்போ நம்ம உருவாக்கணுங்க. அதுக்கு நம்ம ஒரு லிக்விட் போடணும். இந்த ரூம்ல இருக்கு பார்த்தீங்களாங்க, இந்த கெமிக்கல் தாங்க இப்போ நமக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ ரோபோவ நம்ம செஞ்சோம்லங்க, அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போயிடுவோங்க. அவ்வளோதான், நம்ம கிட்டக்க வந்தாச்சு. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு கெமிக்கலை போட்டுருவோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த பேப்பர் தேவையில்ல, போட்டுருவோம். இப்போ அப்படியே நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாங்க. இங்கே ஒரு ஷார்ட்கட் இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம வெளில போயிடலாம். ஏங்க இந்த மினிராட்டை இது ஒரு தொல்லைங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல வர இப்போ ராடு வர வந்துடுவாங்க. நம்ம வேகமாக அப்படியே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாங்க. இது வேறங்க ஒன்றுங்க. எங்கே பார்த்தாலும் மினி ராடாக இருந்தால் என்னங்க செய்கிறது? ஏதோ 2 ராடையாச்சும் குறைச்சி போடணும். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள் நீங்களே. சரி, இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு தான் போகணும். உள்ளே வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம கன்னை எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம செஞ்ச மினி ராடு இருக்குது இல்லைங்க, அதை நம்ம ஒரு ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் கிடைக்குங்க. சரி வாங்க, அப்போ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போங்க. ஐயோ, ராடு வேறு பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம வேகமாக போகணுங்க. இப்போ அவன்கிட்ட மாட்டினா விட மாட்டாங்க. டேய் ஓடுறா நிற்காம ஓடுறா. டேய் உன்னை நம்பி சாண்டா இருக்கேன், ஓடுறா. அவ்வளோதாங்க, ஓரளவு நம்ம தாண்டி வந்தாச்சு. ஐயோ, ஒரு மினி ராடு. பத்தாததுக்கு இது வேற சவுண்டை போட்டு விட்டுருச்சுங்க. அவன் எப்படியோ இப்போ வேகமாக இங்கே தான் வருவான். அதுக்குள்ளே நம்ம இந்த மினி ராடை ரெடி பண்ணிப்போங்க. அப்படியே ஒரு எட்ஜில் நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. ஐயோ, எப்படி விளையாடுறது பாருங்களாங்க. இதை இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல. நல்லவேளை நின்றுச்சு. இப்போ அப்படியே நம்ம கன் அப்படி போட்டு இப்போ நம்ம இன்னொரு சைடு ஒன்று இருக்குல்லங்க, இங்கே வேற இன்னொன்று வருதுங்க. சரி, நம்ம அதை கண்டுக்காமல் அப்படியே நம்ம இந்த சைடில் போயிடுவோம். டோர் ஓப்பன். அப்படியே இப்போ நம்ம போகலான்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராடுக்கு நம்ம ட்ராப் வச்சு விட்டு போயிடலாங்க. இல்லைன்னா இவன் தொல்லை பெரும் தொல்லையாக இருக்குங்க. அதனால் ராடை அப்போ நம்ம கவுத்தாச்சுங்க. இப்போ நம்ம முக்கியமாக ஒரு கேம் விளையாட வேண்டியது இருக்குங்க. அதுக்கு இப்போ நம்ம சீக்கிரமாக போயிடலாமாங்க. இந்த கேம்னு அது இது தாங்க. பட்டனை இப்போ நம்ம கிளிக் பண்ணி விட வேண்டியதாங்க. அதில் ஒரு ஏரோ ஒன்று இருக்குங்க, அதை நம்ம கரெக்டாக போடணுங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது தாங்க நீங்களும் போடணும். சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஏரோ. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஏரோ போட்டாச்சுங்க. இப்போ அதுக்கு தகுந்தபடி தாங்க இந்த ரோபோவும் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க. இது நம்ம ஒரு ரூமுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா உள்ளே போய் டேமேஜ் ஆகிடும். ஐயோ, ராட் வேறு வந்துட்டான். எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் பண்ண எஸ்கேப் ஆகணும். நம்ம செஞ்ச ரோபோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிருங்க. அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நேராக கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு வந்துடலாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம லிசா மாதிரி வெளியில் போயிட்டு இன்னும் ஒரு சில வேலை இருக்குது. அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சமான வேலை தான் இருக்குது. அதை மட்டும் இப்போ நம்ம போயிட்டு என்னான்னு பார்த்துட்டு வந்துடுவோமாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த எலி நமக்கு முக்கியமாக வேணுங்க. இதை இப்போ நம்ம சேஃபாக அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்குமே, இந்த இடம் தாங்க. இதில் இப்போ நம்ம எலியை விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிடுங்க. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாங்க கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம மைக்கா நம்ம மாறிட்டோங்க. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு எக்ஸிட்டை பார்த்துட்டு வந்துடுவோமாங்க. இப்போ நம்ம வந்தாச்சு. இன்னும் அவ்வளோதான், வந்தாச்சு. கரெக்டாக இந்த ரூம் தாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லிசா மாதிரி எக்ஸிட்டுக்கு வந்துடலாங்க. ஓகேங்க. இன்னும் அப்படியே போடா, பட்டனை அமுக்குடா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நேராக எக்ஸிட்டுக்கு போயிடலாங்க. வெளியில் யாரும் இல்லை, எப்போதும் க்ளீனாக தாங்க இருக்குது. அதனால் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி பிரச்சனை தாங்க. மினி ராடு போய்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம எப்படியாவது போகணுமே. பரவாயில்ல, பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். ட்ராப் இருக்குது நம்மள்கிட்ட. ஐயோ, பார்த்துடுச்சு. சொன்ன மாதிரியே ஒரு ட்ராப்பை போடுறா. அவ்வளோதாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் மாட்டிடுச்சு. இப்போ ராடு வரத்துக்குள்ளே அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகுறோங்க. மைக், ஐ வெரி ஹாப்பி மைக்.
இப்பதான் மைக்கு நான் உன்னை கிளியரா நான் நேர்ல பாக்குறேன் மைக். எத்தனை நாள் ஆச்சு நான் உன்னை இந்த மாதிரி பார்த்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போறோம் மைக். நான் முதல்ல போறேன், நீ அடுத்ததா வா மைக். ஓகே, ஒரு வழியா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப உள்ள இறங்கிடலாம். லிஸ், மைக், உங்க 2 பேரையும் திரும்ப சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வெரி டேஸ்டி ஐஸ்கிரீம்ஸ். ஏய் தடி பயலா, நான் சும்மா இருக்கிறப்ப சாப்பிடலான்னு வச்சு இந்த கேக் எடுத்து சாப்பிட்டுட்டியாடா? நில்றா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், எங்க ஓடுற? நில்லு. சீஸ் மை பிரதர். பிரதர் எங்க? நீங்க எல்லாம் திரும்பி வந்துட்டீங்களா? ராட் இங்க தான் வந்துட்டு இருக்கான். எல்லாம் டோரை போடிங்க, லாக் பண்ணுங்க. அவன் உள்ள வரக்கூடாது, அவன் என்ன பார்த்துட்டான். அவன் வச்சிருந்த ஐஸ்கிரீம் நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இது டோரை போடிங்க, நம்ம அது எஸ்கேப் ஆக பார்ப்போம். ஏய் பொடி பசங்களா, ஒழுங்கா வெளியே வந்துருங்க. நான் உள்ள வந்தேன், யாரும் உயிரோட வெளியே வர மாட்டீங்க. சொன்னது கேட்கல, கதவை திறங்க. நீ என்ன சொன்னாலும் நாங்க கதவை திறக்க போறது இல்ல. நீ ஒருத்தாளு, நாங்க 4 பேரு. முடிஞ்சா உள்ள வா பார்க்கலாம். ஏய் பொடி பசங்களா, எனக்கே சவாலா? நீங்க எப்படி என்னோட ஃபேக்டரியை விட்டு வெளியே போறீங்கன்றத பாக்குறேன். மக்களே, இதோட பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 7 பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வராங்க, பார்த்துட்டு போங்க. பாத்தீங்களாங்க, நம்ம ஈவில்ங்க சாப்டர் 8ல பாத்தீங்கன்னா நம்ம இவங்க கூட தாங்க ப்ளே பண்ண போறோம். சாப்டர் 8 பாத்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. சாப்டர் 8ல பார்க்கலாங்க. பாய் பாய், டேக் கேர். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.